ஜெயம் ரவி அவர்களுக்கு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, என்னோட பசங்களை வந்து பார்க்க விடுறது இல்ல. பசங்களை பார்க்க கூடாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த பசங்க வந்து அவரோட குழந்தைங்க தான். சோ அதை நீங்க எப்படி சொல்ல முடியும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல? 125 CRPC செக்ஷன்ல இட் இஸ் கம்பல்சரி. women and children are entitled to maintenance. ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். மோஸ்ட்லி இட் இஸ் வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கு. எவ்ரி மந்த் 50,000 கொடுக்கணும். ஒய்ஃபாலே ஏர்ன் பண்ண முடியுது, அவங்களும் ஏர்ன் பண்றாங்கன்னா ஏன் ஹஸ்பண்ட் இருந்து வாங்கணும்? அப்ப பேசணும்னா இதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. I cannot comment about it. When it comes to family matters, most of the time வந்து parties வந்து கோர்ட்டுக்கு வரணும். sometimes husband வர முடியாம இருக்கு. ஸோ வர முடியலன்னா உடனே என்ன தள்ளி போகும். ஸோ அது வந்து யாரை நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க? கோர்ட்டு சொல்ல முடியாது, அட்வொகேட் சொல்ல முடியாது, கிளைண்ட் நீ தானப்பா கேஸ் ஃபைல் பண்ண, நீ தான் உன் கேஸ்க்கு வர முடியல. ஸோ இட் இஸ் லைக் தட். ஸோ டியூ டு மெனி ரீசன்ஸ் இட் குட் கெட் டிலேட். ஒரு பக்கம் ஜெயம் ரவி வந்து முழு மூச்சா இருக்காரு, என்னை எப்படியாவது விட்டுருங்க, ரொம்ப அழுது நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன்ற மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறான்றப்போ, ஸோ இதை வந்து கோர்ட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கன்சிடர் பண்ணாத. அவங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்க, இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, இல்லை இப்படி தான் நடந்திருக்கும், ஐயோ இவ்வளோ டார்ச்சர் ஆயிருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து நம்ம தவிர்க்கணும்னு அதான் நான் நினைக்கிறேன். மேம் வணக்கம். வணக்கம் மேம், ஆக்சுவலாக என்னன்னா, இந்த செலிபிரிட்டி டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேரோட டிவோர்ஸ் கேஸ்ன்றது அது ரொம்ப முக்கியமாக பெருசாக பேசப்படுறது, டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கும் மாருதி அவர்களுக்குமான டிவோர்ஸ் கேஸ் தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள், நிறையா கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பசங்களை பார்க்க வர்றதுல ரொம்ப டார்ச்சராக இருக்குது, என்னோட அசட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, எதுவுமே என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறது. இது என்ன ஆச்சு? ஏன் இந்த கேஸ் இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இந்த கேஸ் இவ்வளோ இழுக்குது? ஏன் இந்த கேஸ் இவ்வளோ இழுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐ காண்ட். அது வந்து இது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது ஓப்பன் ஃபோரமில், பிகாஸ் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். பட் ஏன் ட்ராக் ஆகுது, ஏன் போஸ்ட்போன்ட் ஆகுதுன்னு அது இட் இஸ் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, ஒரு மேட்ரிமோனல் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வராங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறது. இட் இஸ் நாட் லைக் தட். அண்ட் எஸ்பெஷலி வென் சில்ட்ரன் ஆர் இன்வால்வ்டு, கரெக்டாக பசங்கன்னு வரும்போது அவங்களோட கஸ்டடி, அவங்கள எந்த டைமில் பார்க்கணும், அதெல்லாம் சொல்லும் போது இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ இது ஏன் இருக்குது, ஏன் என்ன ஆகுதுன்னு அது ஐ கான்ட் டிஸ்கஸ் ஆன் தட். ஸோ மேம், ஆனால் அதில் ஒரு 3வது நபராக ஒருத்தர் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் அவங்க மேலேயே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ என்ன காரணம், அது எதுனால மேம்? இப்போ அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும்ல. அதாவது இவங்க வந்து அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் மற்ற பிளாட்ஃபார்மில் தகாராக பேசுறதுனால ஸோ தே ஹவ் ஃபைல்டு டிஃபமேஷன் சூட் அகைன்ஸ்ட். இப்போ கெனிஷா அவர்கள் வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் கூட தான் இருக்காங்க, போக வர இருக்கும்போது நம்மளால எல்லா சமூக வலைதளங்களையும் பார்க்க முடியுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் ஆர்த்திக்கு அது அந்த விஷயம் வந்து ஒரு சில இடத்துல ஹிட் ஆகும். ஏன்னா ஜெயம் ரவி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஒரு பக்கம் ஆர்த்தி அதுக்கு கொடுக்குறாங்களா கொடுக்க வரலையான்றது தான் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இப்படி போகும்போது இது எவ்வளோ நாட்கள் இழுத்துக்கிட்டே போக முடியும் இந்த கேஸ்? ஏன்னா ஒரு கேஸுக்கு ஒரு டைம் பீரியட் வரும்ல. ஓகே, இந்த கேஸ் வந்து இவ்வளோ தான்ப்பா போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். that's what I'm telling you. There is no time period. இது வந்து இந்த டைமில் முடிக்கணும், இது இப்படி தான் போகணும், அந்த மாதிரி வந்து மேட்ரிமோனல் இஷ்யூஸில் நீங்கள் சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த கேஸ் வந்து எனக்கு 6 monthஸில் முடிக்கணும்னா நம்ம ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் ஒரு பெட்டிஷன் இருக்குது. டைரக்ஷன் பெட்டிஷன்னா நீங்கள் வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்வீங்க, இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து இந்த 6 months டைமில் முடிக்கணும். ஏன் முடிக்கணும்னா மேபி 6 monthsக்கு அப்புறம் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், இல்லை சிக்னஸாக இருக்கும், இல்லை ஏதாவது ரீசன் யூ சைட் ரீசனபிளான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்க. அது வந்து கோர்ட் இஸ் கன்வின்ஸ்னா கோர்ட் வில் பாஸ் அ ஆர்டர். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த லோவர் கோர்ட் இந்த ஃபேமிலி கோர்ட்டை வந்து டைரக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து விதின் திஸ் 6 months இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் நிறைய கேசஸில் வந்து டைரக்ஷன் வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஹைகோர்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் போது லோவர் கோர்ட் வந்து கேட்டு தானே ஆகணும். ஸோ அது வச்சுட்டு சில பேர் வந்து சீக்கிரமாக கேஸ் முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் இல்லை இந்த கேஸ் வந்து இந்த டைமில் தான் முடியணும், இப்படி தான் முடியணும், யூ கான்ட் சே லைக் தட். சம்டைம்ஸ் வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி மேட்ரிமோனல் இஷ்யூஸில் இப்போ வேறு ஏதாவது கேஸ்னால் அட்வொகேட் மட்டும் போய் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். when it comes to family matters most of the time வந்து பார்ட்டிஸ் வந்து கோர்ட்டுக்கு வரணும். ஸோ அவங்க கொடுக்குற டேட்டில் வந்து சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வர முடியாமல் இருக்கலாம். ஸோ வர முடியலன்னா உடனே என்ன ஆகும்?
தள்ளி போகும். ஸோ அது வந்து யாரை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க? கோர்ட்டு சொல்ல முடியாது, அட்வொகேட் சொல்ல முடியாது, கிளைண்ட் நீ தானேப்பா கேஸ் ஃபைல் பண்ண, நீ தான் உன் கேஸ்க்கு வர முடியல. ஸோ இட் இஸ் லைக் தட். ஸோ டியூ டு மெனி ரீசன்ஸ் இட் குட் கெட் டிலேட். பட் அந்த டிலே வந்து வேணும்ட்டே பண்ணுறாங்க, இல்லை கோர்ட்னாவே இப்படி தான் பண்ணுவாங்க, கேஸ்னாவே இவ்வளோ வருஷம் போகும், அது அந்த மாதிரி இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். சில கேஸஸில் பாருங்கள், பெட்டிஷனர் வந்து 10 பேர் இருப்பாங்க, ரெஸ்பாண்டன்ஸ் வந்து 10 பேர் இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ எல்லாருமே கோர்ட்டுக்கு வரணும், எல்லாரையும் அவங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாரும் விட்னஸஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, எக்ஸாமினேஷன் இருக்குது, கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு பார்ட்டி, ஒன் பார்ட்டி வர்சஸ் ஒன் பார்ட்டினா ஓகே, கொஞ்சம் ஈஸியாக முடியலாம். 10 பேர் வர்சஸ் 10 பேர்னா இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணும், இவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தோஸ் ஃபேக்ட். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ ஆர்த்தி அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஆர்த்தி அவர்களுக்கு வந்து நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், ஒரு பக்கம் ஜெயம் ரவி வந்து முழு மூச்சா இருக்காரு, என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் தனியா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அழுது நான் சூழலுக்கு போயிட்டேன்ற மாதிரி, நான் என்ன அறியாமலே கையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறான்றப்போ, ஸோ இதை வந்து கோர்ட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கன்சிடர் பண்ணாத. ஓகே, ஒரு மென் வந்து இந்த அளவுக்கு சஃபர் ஆகிறான்னா அப்போ இந்த கேஸை என்னதான் ஆச்சுன்றதை நம்ம பார்த்தே ஆகுன்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் கோர்ட் வில் கன்சிடர் ஆல் தட். இப்போ கோர்ட் அந்த கேஸ் பொறுத்து கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு அது கோர்ட்டில் மட்டும்தான் தெரியும், கரெக்டாக? நம்ம வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்க, இல்லைனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒப்பீனியன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, இல்லை இப்படி தான் நடந்திருக்கோம், ஐயோ இவ்வளோ டார்ச்சர் ஆயிருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து நம்ம தவிர்க்கணும்னு அதான் நான் நினைக்கிறேன். See, it is ultimate, at the end of the day, it is their personal matter. நிஜமாவே ஆர்த்திக்கு தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு, நிஜமாவே ரவி சருக்கு தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஓகே, ரியலி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அவுட்லைன் வெளியே இருந்து பார்த்துட்டு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர், அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதோ, ரொம்ப டீப்பாக போய் இல்லை இப்படி தான் நடந்திருக்கோம், நான் அங்கே தான் இருந்தேன், நான் அங்கே உட்காந்து எல்லாம் பார்த்த மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, ஐ திங்க் வி ஷுட் அவாய்ட் தட். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ ஜெயம் ரவி அவர்கள் பேசும்போது ஆர்த்தி மேலே மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா மேலேயே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது தாண்டி அவங்கள சுற்றி இருக்க ஒரு சக நண்பர்கள் மேலேயும், சினிமா துறையை சார்ந்திருக்க ஒரு நண்பர்கள் மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டை தொலைக்காட்சி முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஆகுது, இவங்களோட தூண்டுதலின் பேர் தான் அவங்க பண்ணுறாங்கன்றப்போ, ஸோ நாளைக்கு இது அப்படியே ஹியரிங்க்கு வரும்போது இதே பேர்கள் சொல்லும்போது அவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வர மாதிரி தானே அந்த இடத்துல வந்து உருவாகலாம் வாய்ப்பு? எஸ், டெஃபினெட்லி. See, அதுதான், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேசஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜட்ஜஸ். இப்போ ஜட்ஜ் வந்து நிஜமாவே கன்வின்ஸ் ஆயிருக்காங்க, ஓகே இவங்க வந்து கோர்ட்டில் வந்து சில விஷயம் சொன்னால் அது வந்து கேஸ்க்கு ஒரு பெரிய எவிடன்ஸ்னு ஜட்ஜுக்கு தோணுச்சுன்னா தென் தே வில் பி சம்மன்ட், தே வில் பி கால்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் தான். ஆனால் இப்போ அதில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் ஆகலை இன்னும், அதாவது இப்போதைக்கு பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ஆர்த்தி அவர்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல விருப்பம் இல்லாதனால தான் இது வந்து இவ்வளோ நாட்கள் வந்து தள்ளி போயிருக்குன்றப்போ, ஜெயம் ரவி அவர்களுக்கு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, என்னோட பசங்களை வந்து பார்க்க விடுறது இல்லை அப்படின்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறது. இதை வந்து கோர்ட்ல போய் பேசும்போது இது என்னவா போய் முடியும் மேம்? இப்போ பசங்களை பார்க்க விடலாமா, விடக்கூடாதா, இல்ல அவரோட அப்பா வந்து அவங்களோட பசங்களை பார்க்கலாமா, இல்ல அதுக்கான நேரம் ஏதாவது ஒதுக்க முடியுமா? பசங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஹஸ்பண்ட் வந்து நிஜமாவே பசங்களுக்கு ஒரு டேஞ்சர், இல்லைன்னா பசங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை யூனோ மென்டலி அவங்க ஸ்டேபிள் இல்லை, அந்த மாதிரி ரீசன்ஸ்னா தான் நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். கோர்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஆமாம் பசங்க வந்து பார்க்க முடியாது, பார்த்தாங்கன்னா பசங்களோட லைஃப்க்கு வந்து இட்ஸ் அ டேஞ்சர், இட்ஸ் அ த்ரெட், இட்ஸ் அ ஹார்ம், அந்த மாதிரி தான் தே வில் அவாய்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த அதர்வைஸ் இட் இஸ் லைக் இட் இஸ் யுவர் ரைட். அது வந்து அந்த பசங்க வந்து அவரோட குழந்தைங்க தானே. ஸோ அது நீங்கள் எப்படி சொல்ல முடியும், பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, ஆனால் பார்க்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன இது ஆகும்னு நான் கேட்குறேன். இப்போ அவங்க பார்க்க விடலைன்றக்காண்டி தான் ஜெயம் ரவி வந்து அங்கே வந்து ஒரு இதாகவே வைக்கிறாரு. என்னை வந்து பார்க்க விட மாட்டாங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு பவுன்சர்ஸ் போட்டு கூட்டு வந்துடுறாங்க, என்னை வந்து பார்க்க விடுறதுன்னு சொல்லி. ஸோ இதை வந்து எப்படி வந்து இது பண்ணலாம்? இப்போ ஜெயம் ரவிக்கு வந்து பார்க்கணும், பசங்களை பார்க்கணும், அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அவர் வந்து he has to report this to the court. இப்போ கோர்ட்டுக்கு தெரியாது, கரெக்டாக? கோர்ட் வந்து இப்படி பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். பட் சப்போஸ் இந்த மாதிரி ஹஸ்பண்டை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை ஒய்ஃபை வந்து பசங்களை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த கன்சர்ன்டு பார்ட்டி வந்து இது வந்து பெட்டிஷன் மூலியமாக கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருந்தீங்க வீக்லி ஒன்ஸ். மோஸ்ட்லி இப்போ பசங்களை பார்க்குறது வந்து வாட் தே வில் சேஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, ஒரு காமன் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இல்லை மந்த்லி ஒன்ஸ் டிபெண்டிங் ஆன் அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ என்ன கேட்குறாங்களோ அது பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் திஸ் டு த கோர்ட்.
வயா பெட்டிஷன், ஒரு பெட்டிஷனில் மெமோவில் போட்டு நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கோர்ட் வில் டேக் நெசசரி இம்மிடியட் ஆக்ஷன் வித் ரிகார்ட். ஜீவனாம்சம் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஒரு பெண் விவாகரத்து வாங்குறாங்க, இல்லை ஒரு ஆண் விவாகரத்து கொடுக்குறாங்க, எதாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைசியில் வந்து முடியுது. எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இல்லை மந்த்லி பே பண்ண போகிறீங்களா, இல்லை மொத்தமாக செட்டில் பண்ண போகிறீங்களா, குழந்தைய படிக்க வைக்க போகிறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதுல்ல. ஒரு ஆண் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்து ஆகணும், இல்லை கண்டிப்பாக கொடுத்து ஆகணுமா அப்படின்றத ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் மெயின்டெனன்ஸ், அதுதான் 125 சிஆர்பிசி செக்ஷனில் இட் இஸ் கம்பல்சரி. women and children are entitled to maintenance. ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து எப்படி அவங்க டிரைவ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்டோட ஒர்க்கிங், அவங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்டிஷனில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ சேலரி, என்னோட ஹஸ்பண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதில் தான் நீங்கள் எல்லாமே ஃபைல் பண்ணுவீங்க. இந்த கார் இருக்குது, இந்த இஎம்ஐ இருக்குது, யூ மென்ஷன் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு கோர்ட் வந்து தே வில் அரைவ் அட் அன் அமௌண்ட். மோஸ்ட்லி இட் இஸ் வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப கோர்ட் வந்து இல்லை நீ இவ்வளோ தான் பே பண்ணி ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் கோர்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து எவ்ரி மந்த் 50,000 கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஹஸ்பண்டால கொடுக்க முடியலன்னா அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 50,000 நல்லா பண்ண முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்குது, இது மேபி பண்ணலாம். ஸோ அகெயின் அந்த சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களே பேசிட்டு சரி நீ இது கொடு, I'll be happy with that. So like that also it is there. சரி, இப்போ ஓகே வைஃப் ஒர்க் பண்றாங்க, வைஃபாலேயே ஏர்ன் பண்ண முடியுது, அவங்களே ஏர்ன் பண்றாங்கன்னா ஏன் ஹஸ்பண்ட் இருந்து வாங்கணும் அப்ப அந்த இடத்துல? மோஸ்ட் ஆஃப் த இப்போ நாங்க ரீசெண்டா ஐ வில் சே 4 ரீசன்ட் கேசஸ்ல வைஃப்ஸ் வந்து they are working. ஓகேவா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 4 ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா யாருமே மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கல. அதான் இட் சவுண்ட்ஸ் அன்ஃபேர் தான், கரெக்டா? அதாவது எப்படின்னா, உனக்கு நான் தேவையில்லை பட் உனக்கு என் காசு மட்டும் தேவையா, அந்த மாதிரி. ஏன்னா அப்படி பார்க்கும்போது டிவோர்ஸே வைஃப் தான் அப்ளை பண்றாங்கன்னு வைங்களேன். ஒருவேளை பெண் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, ஆண் பண்ணல, தப்பு ஏதோ ஒரு பெண் மேல இருக்கு, அந்த பெண் டிவோர்ஸ் ஆகி வெளியே போறாங்க. ஆனா காசு வந்து திருப்பி ஆணிடம் வாங்கணும், இல்லை ஆண் தான் கொடுக்கணும், இல்லை குழந்தைய பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைய கேட்டாலும் கொடுக்க முடியாது, ஒரு சர்டன் ஆஃப் ஏஜஸ் வரைக்கும் பெண்கள் கிட்ட தான் இருக்குன்றப்போ எல்லா சட்டமும் அப்படியே போகும்போது ஆண்கிட்ட இருந்து ஒரு பணம் மட்டும் வாங்குவது சரியான ஒரு வழிமுறையா அப்படின்றதா கேள்வியாவே இருக்கு. இது வந்து என்ன கிடையாது, பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம கூட நம்ம வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அப்பியர் ஆகுறோம், அவங்களும் என்கிட்ட கேட்பாங்க, யூனோ மேடம் திஸ் இஸ் சோ அன்ஃபேர். அவளுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து நான் தேவையில்லை பட் என்னோட காசு மட்டும் தேவையா. பட் இட் இஸ் அ டியூட்டி. அதுதான் அது ஐ கான்ட் பேசணும்னா இதை பற்றி பேசிட்டே இருக்கலாம், எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. ஐ கேனாட் கமெண்ட் அபவுட் திஸ். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, 2 தரப்புல இருந்தும் ஏதோ ஒரு மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, 2 பேருமே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. நடுவில் கெனிசா அவர்கள் பேர் வருது, அவங்களும் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு நான் இந்தியா விட்டு போகிறேன், நான் வந்து வேற ஒரு ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு வரமாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸ் என்ன பண்ணால் முடிவுக்கு வரும்? ஒருவேளை ஒன்று ஆர்த்தி இறங்கி வரணுமா, இல்லை தேம்டர் வந்து வித்ட்ரா பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணாதான் இந்த கேஸ் முடிவுக்குன்றது ஒரு கேள்வியாகவே இருக்குல்ல மேம் இப்போ வரைக்கும்? இது வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, கரெக்டாக? நம்ம யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க லைஃப்பை வந்து நீங்கள் இப்படி பண்ணால் கேஸ் இப்படி போங்க அப்படி போகும். வி ஷுட் நாட் இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட், இதை பற்றி கமெண்ட் பண்ணுறதோ பேசுகிறதே பண்ணக்கூடாது. ஏன் சில பேர் வந்து இப்போ நம்ம கூட இதை பற்றி லைட்டாக அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட் டச் பண்ணுறோன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிற பார்ட்டிஸ்க்கு வந்து என்ன நடக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாததுனால we are discussing. பட் அதர்வைஸ் அவங்க என்ன பண்ணும், அவங்க கீழே வரணுமா மேலே வரணுமா, பிகாஸ் அவங்க தான் எஃபெக்டட் பர்சன்ஸ், கரெக்டாக? அவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஒய்ஃப்க்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இதனாலன்னு, அவங்களோட மென்டலி அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். சேம் திங் ஹஸ்பண்ட்க்கு தான் தெரியும், நிஜமாவே அவர் வந்து கஷ்டப்பட்டாரா, அவங்களோட நிஜமாவே அவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ், அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிஜமா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் கீழே வரலாம், நீங்கள் மேலே வரலாம், நோ அது கமெண்ட்டே பண்ண வேண்டாம், அதை பற்றி பேசவும் வேண்டாம். இட் இஸ் தேர் லைஃப் அல்டிமேட்லி. அதான் ஃபைனலாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, எல்லாரும் ஒன்றா இருக்கீங்களா, இட் இஸ் குட். ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள் ஒரு கேள்வி ஒன்று வரல. இப்போ டிவோர்ஸ் கேஸ்ன்றது எல்லாருக்குமே ஒரு, இப்போ சினிமா நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு லைம் லைட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒரு இதாக தான் வரும். கோர்ட்ல அணுகுமுறைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து நிறைய வீடியோஸ்க்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க.
இந்த இவங்க டிவோர்ஸ் கேஸ் பாரு இவ்வளவு நாள் இழுத்துட்டே போறாங்க பாத்தியா, எதுவுமே கேட்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, வரனால எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுதுன்றப்போ ஒரு லைம் லைட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு நார்மலா ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்றாங்க ரெண்டு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா? அங்க மெயின்ல மேஜரா கோர்ட்டு கிட்ட போகும்போது இவங்க 2 பேருக்கு ஏதாவது வித்தியாசங்கள் ஏற்படுமா? when you come to கோர்ட் உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாராலும் வேணாலும் இருங்க, யூ ஆர் ஆல் ஈக்குவல் தான். அது வந்து நாங்க பார்த்ததுனால சொல்றோம். நீங்க செலிபிரிட்டி, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், நீங்க வந்து இந்த பர்டிகுலர் எம்பி உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோர்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஸோ அப்படிதான். அண்ட் ஏன் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் அந்த லைம் லைட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ் வந்து ஒரு துறை சார்ந்த விஷயமே இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ். எங்கள் லீகல் ப்ரொஃபஷன்லேயும் டிவோர்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால, அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கிறதுனால அது வந்து வெளியே வந்து தெரியுது. தட் இஸ் ஆல் அது. அண்ட் இட் இஸ் கேச்சிங் அ லைம் லைட். கரெக்டாக இட் பிகம்ஸ் த டாக் ஆஃப் த டவுன். இப்போது அதுதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக் கிடச்சா அதை பற்றி தானே எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோம், எல்லா சேனல்ஸும் போட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக. ஸோ தட்ஸ் அதுதான் மக்கள் பேசுகிறதுனால இட் இஸ் அ லைம் லைட். மக்கள் வந்து நம்ம இதை பற்றிலாம் பேசாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தா தென் அகெயின் இட் இஸ் நாட். பப்ளிக் ஃபோரமில் இருக்கிறதுனால தேர் கெட்டிங் தட் அட்டென்ஷன். என்ன ஆகும், அடுத்து என்ன ஆக போகுது. பட் அதர்வைஸ் செலிபிரிட்டிக்கு கேஸ் வந்து எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்ம சிட்டிசன்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு அந்த இட் இஸ் த சேம். இட் இஸ். ஆனா இப்போ இதுல குழந்தைன்ற பேரையும் ஆட் பண்ணிருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து எனக்கு வந்து முக்கியம், எனக்கு வேணுன்ற மாதிரி 2 தரப்புல இருந்து ஆட் பண்றாங்க. இது செலிபிரிட்டின்னு கிடையாது, காமனாவே ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல குழந்தைகளோட பேர் ஆட் ஆகுதுன்னா அவங்கள கூட்டிட்டு வரலாமா, இல்ல இந்த ஏஜுக்குள்ள இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது, இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு ரூம்ல வச்சு பேசுவாங்க, இல்ல தனியா கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, இல்ல பப்ளிக்கா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல டிவோர்ஸ் கேஸ்ல குழந்தைகள் ஆட் ஆயிருக்காங்க, அவங்க பேரும் அந்த பெட்டிஷன்ல எழுதப்பட்டிருக்கு, இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு எழுதப்பட்டிருந்தா அவங்களுக்கான விசாரணை எப்படி இருக்கும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த பெட்டிஷன்ஸ்ல இப்போ ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்றாங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த பெட்டிஷன்ஸ்ல வந்து அந்த குழந்தையோட பேரும் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் ஆட் பண்ணதுனால அவங்க கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு இட் இஸ் நாட் லைக் தட். ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் வந்தா போதும். குழந்தைகளை விசாரிக்கிறதோ இல்ல, ஏன்னா இப்ப குழந்தைகள் வந்து அதாவது அப்பாவால வந்து இவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயம் வரும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டு தானே அந்த மாதிரி கேசஸ். சப்போஸ் இப்போ நிறைய கேசஸ்ல வந்து வைஃப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து நிஜமாவே பசங்களை வந்து போட்டு அடிக்கிறாங்க, எண்ணெய் போட்டு அடிக்கிறாங்க, அவங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல த கிட்ஸ் ஆர் brought டு த கோர்ட். கேட்பாங்க, ஜஸ்ட் ஜென்ரலாக கேட்பாங்க, இந்த மாதிரி ஆகுதா யூனோ. ஸோ பசங்க ஆகுது, ஆமாம் நாங்கள் வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க, எங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தானே ஆகுது. ஸோ டு மேக் த கேஸ் ஸ்ட்ராங்கர் தே பிரிங் த சில்ட்ரன் இன் டு த பிக்சர். அந்த மாதிரி தான். பட் பசங்களை கூட்டிட்டு தான் வரணும், இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு இல்லை. அண்ட் இன் கேமரல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. இன் கேமரல்னா பார்ட்டிஸ் உள்ள இருக்கும் போது எல்லாரும் வெளியே போயிடும். ஸோ ஜட்ஜ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களோட அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மோஸ்ட்லி இன் கேமரல் ப்ரொசீடிங்ஸ் தான். இந்த மாதிரி விட்னஸ் எடுக்கும் போது, எவிடன்ஸ் எடுக்கும் போது இன் கேமரல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் சேஃப் அண்ட் ப்ரைவேட், நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.